1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்திற்கு போய் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். 32வது வசனம், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறதுக்காக யுத்த களத்திற்கு வர்றான். யுத்த களத்திற்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வர்றான். வந்த உடனே அங்க கோலியாத்துன்ற ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். எவனாவது ஒருத்தன் வாங்கடா, என் கூட பிரச்சனை பண்றதுக்கு வாங்க, ஜெயிப்பீங்களா பார்த்துக்கலாம். அப்போ அந்த கோலியாத்தை பார்த்து அங்க இருக்கிறவங்க அப்படியே பின்னாடி போறாங்க. அப்போ இவன் இந்த தாவீது என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, என்ன அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? உடனே அவனுடைய சகோதரர்லாம் சொல்லிட்டாங்க, நீ எதுக்கு இங்க வந்த? யுத்தத்தை பார்க்க தானே வந்த? உன்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரம் எனக்கு தெரியும், உன்னுடைய துணிகரம் எனக்கு தெரியும். அப்போ அவங்க மெயின் பண்ற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்ச ஆடு, நிறைய ஆடு கூட இல்லை. நாங்க எல்லாரும் மிலிட்ரி மேன், நாங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நிக்கிறோம். நாங்க எல்லாம் அதுக்காகவே உடம்ப வளர்த்துட்டு நிக்கிறோம். அதுக்காகவே கத்தியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். நீ என்ன வேலை உனக்கு? நாங்க மிலிட்ரி மேன்களே சும்மா வாயை மூடிட்டு நிற்கிறோம். நீ ஆடு மேய்க்கிறவன் இங்க கத்திட்டு இருக்கிற. தெரியும் அந்த ஆடை யார் வசத்துல விட்ட? போப்பா, முதல்ல போய் என்ன வேலையை பாரு, ஆடு மேய்க்கிற வேலையை பாரு. அவனை ரொம்ப குறைவா எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு, நீ ஆடு மேய்க்கிறவன், உனக்கு ஒன்றும் தெரியாது, இது என்ன ஆடு மேய்க்கிற வேலைன்னு நினைச்சியா கோலியாத்தை கொல்றது? இது யுத்த களம் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க, மட்டம் தட்டுறாங்க. ஆனா தாவீது இல்லை இல்லை இல்லை, நான் கோலியாத்தை சந்திக்க போவேன். சவுலிடத்துல கொண்டு போய் விடுறாங்க. சவுல் சொல்றான், எப்பா நீ அவசரப்படாத, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால ஆகாது. உடனே தான் தாவீது சொல்றாரு, இல்ல அந்த சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியினுடைய கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தினுடைய கைக்கும் என்னை தப்புவிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. உங்களை மக்கள் மட்டம் தட்டி பேசும்போது உன்னால முடியாது, நீ அதற்கு ஒர்த்துள்ள ஆள் இல்லை, உனக்கு எந்த தகுதியும் இல்லை, நீ வளர மாட்ட அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லும்போது நீங்க உடனே என்ன விசுவாசிக்கணும்னா, என்னால முடியாதது தான், ஆனா எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் என்னை கொண்டு
சகலவற்றையும் செய்து முடிப்பார். அவர் என்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் தகுதியற்றவன் தான், நான் திறமை இல்லாதவன் தான், நான் அந்த காரியத்தை செய்ய முடியாதுதான். ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர், எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவர். அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பெரிய யோசனை வரட்டும். யார் உங்களை குறைக்கிறாங்களோ, யார் உங்களை குறைக்கிறாங்களோ, நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், உங்கள் சம்பளம் அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கலாம், உங்கள் வருமானம் அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கலாம், உங்கள் திறமை அவங்க சொல்கிறது மாதிரி தான் இருக்கலாம், உங்கள் படிப்பு அவங்க சொல்கிறது மாதிரி தான் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுக்குள்ளே வாழ்கிற இயேசு அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பெரிய தேவன். அவர் ஞானம் இல்லாதவனுக்கு ஞானம் கொடுக்கிறவர், பணம் இல்லாதவனுக்கு பணம் கொடுக்கிறவர், அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கொடுக்கிறவர். ஆமென். இனி யாராவது உங்களை குறைவா பேசும்போது உங்கள் சிந்தை எப்படி போகணும் அப்படின்னா, இல்லை, எனக்குள்ளே இருக்கிறவர், எனக்குள்ளே இருக்கிறவர். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை. நீங்க செய்ய முடியாது சிஸ்டர், நீங்க செய்ய முடியாது பிரதர். ஆனா உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்து முடிப்பார். உங்க பிள்ளைகளை கொண்டு அதை செய்து முடிப்பார். உன் பலன் சின்ன பலன், உங்க பலன் பெரிய பலன் இல்லை. ஆனா உங்களோடு இருக்கிற கர்த்தருடைய பலன் பெரிய பலன். அவர் உங்களோடு இருக்கிறார். அதற்காக அந்த காரியத்தை குறித்து கலங்கவும் வேண்டாம், தியங்கவும் வேண்டாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். சொல்லு, கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ராஜா, எத்தனையோ பேர் என்ன குறைவா பேசிட்டாங்க, நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசு நீங்க பெரியவர் அல்லவா. சொல்லுங்க, சொல்லுங்க, அதை நிரூபிச்சிடணும் ஆண்டவரே, அவங்க முன்னாடி நிரூபிச்சிடணும் ஆண்டவரே. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே ராஜா. அவங்க முன்பாக எனக்குள்ளே இருக்கிற பெரிய தேவனை அவர்கள் பார்க்கணும், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று கண்டுகொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. வலக்கரம் தாங்குவர் கரங்களை மேல எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.